அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஏற்கனவே இந்த கர்மா பேஸில் சொல்கிறதுல ஏற்கனவே நான் குரு கர்மாவை போட்டிருந்தேன். இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த சித்தர்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு எப்பவுமே இன்னும் நீங்கள் நெட்டில் போய் தேடினா கூட இன்னும் எத்தனை ஜோதிடர்களும் சரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ, இப்போ பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் போகர் சித்திரை கும்பிடணும். நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருக்கும். ஜோதிடர் கூட நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பரணி நட்சத்திரத்தில் போகர் சித்தர் பிறந்தார்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் போகர் சித்திரை கும்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் அப்போனா போகர் சித்திரை இனிமேல் கும்பிடக்கூடாதான்னா அப்படி கிடையாது. அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக அதாவது இவங்க எல்லாருமே, நான் இப்போ கீழே போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, மச்சமுனி, கருவூரார், தட்சிணாமூர்த்தின்னு. நான் மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நட்சத்திர பேரெல்லாம், பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. அவங்க 4 பேருமே, பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி 4 நட்சத்திரக்காரர்களுமே இந்த 3 சித்தர்களையுமே வணங்கணும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய மச்சமுனி சித்தர், அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய கருவூரா சித்தர், திருவோணத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சித்தர். திருவோண நட்சத்திரத்துக்குன்னு இன்னும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தானே இல்லை, நம்மளுக்கு பரஞ்சோதி பாபாவுக்கு கூட திருவோண நட்சத்திரம் தான். ஆனால் இதில் இது பிறந்த நட்சத்திரமா அல்லது குரு பூஜை நட்சத்திரமான்றது இல்லை. ஆக மொத்தத்தில் அந்த நட்சத்திரத்தோடு அவங்க தொடர்பு கொண்டிருக்காங்க. இவங்க இந்த சந்திர கர்மாவை கொண்ட பரணி நட்சத்திரக்காரர்கள், மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இதை வச்சே நீங்கள் இன்னொரு கான்செப்டையும் புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோனுடைய தம்ப்நெயிலை வச்சு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர்ன்ற கான்செப்டுக்கு இது எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், திருவோண நட்சத்திரக்காரர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். அந்த நட்சத்திர நாளில் தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய நல்லதோ அல்லது மிகப்பெரிய கெட்டதோ ஒரு ரோகிணி நட்சத்திர நாளிலோ அல்லது ஒரு அஸ்தம் நட்சத்திர நாளிலோ ஒரு திருவோண நட்சத்திர நாளிலோ தான் நடக்கும் இனிமேலும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களாலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களாலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஆலேயே உங்கள் மிகுந்த மன பாதிப்புக்கு உள்ளாகதான் அவங்களால தான் இருக்கும். மிகுந்த உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய, உங்களுக்கு பெரிய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணவங்களும் அவங்களாவே இருக்கும். இதில் சில சமயம் என்ன நடக்கும்னா, சேம் பர்சன், ஒரே ரோகிணி நட்சத்திரை சேர்ந்த உங்கள் உறவினர்களாக இருக்கின்ற அவர்களாலேயே மிகுந்த நல்லதும் அல்லது அவர்களாலேயே முதல்ல அவங்களால ஒரு பெரிய கெட்டது நடந்து அதுக்கப்புறம் அவங்களாலே நடக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரோகிணி நட்சத்திரக்காரர்களால் மிகுந்த நல்லதும் இன்னொரு ரோகிணி நட்சத்திரத்தினால் மிகுந்த நல்லதும் மாறி மாறி அப்படி நடக்கலாம். இதில் பெயர்களும் சம்மந்தப்படுகுதுன்றது மாதிரி இந்த சந்திரனை பற்றி நான் இந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு இது வருது. இது மெடிக்ளைம். இது எங்கள் வருஷம் நாங்கள் என்னோடய ஹஸ்பண்டு எனக்கு எங்கள் சன்னுக்கெல்லாம் நாங்கள் மெடிக்ளைம் இது பண்ணியிருக்கோம். அதனால் இது கரெக்டாக எனக்கு இந்த இது வருது. சந்திரசேகரன் போட்டேங்க பாருங்கள், சந்திரசேகரன் சொல்லிட்டு அவருடைய இது கரெக்டாக பெல் அடிக்குது. உங்கள் அற்புதமாக வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது இந்த பெல் அடிக்குது. என்னடான்னு போய் பார்த்தா இதே சந்திரசேகர் கூட போன வருஷம் இதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணும்போது இது வந்தது, இந்த போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு 2 வாரம் பொறுத்து தான் இதே மெடிக்கல் சம்மந்தமான ஒரு விஷயம் நடந்தது. இதே மெடிக்கல் சம்மந்தமான ஒரு விஷயம் எங்கள் சன் சம்மந்தமாக அப்போ இது இப்போ வந்திருக்குது என்னோடய பெயரில். அப்போ வந்தது என்னோடய சன் பேர்லேயே வந்தது. அதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து என்னோடய பையனுக்கு இந்த இவருடைய பெயரை யூஸ் பண்ணி அந்த மெடிக்ளைம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு முன்கூட்டி. அப்போ நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சம்மந்தங்கிறது ஒரு பக்கம். நான் அந்த சந்திர விஷயத்தை பற்றி பேசிட்டு அற்புதமாக உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த 3 பேரையும் வணங்கினான் நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பெல் அடிக்குது. இது போய் பார்த்தா இந்த சந்திரசேகர் வருது கரெக்டாக. அது சந்திரன்ற பேர் இருக்குது இல்லைங்களா, அந்த சந்திரகர்மான்னு. அப்போது என்னதுன்னா, நம்மளை சுற்றி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிரகங்களும் அந்த நட்சத்திரங்களும் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்ம இன்னொன்று கூட பேர் வைக்கிறாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த பேர் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க தான் பெயர் வச்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் கூட கிடையாது. நம்ம தெரியாமையே அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பேரில் தான் தொடங்குறது இருக்கும்.
அப்படியே நம்ம நினச்சிட்டு இருந்துட்டோம் நம்ம. ஆனால் இப்போ அப்படி கூட கிடையாது. இப்போ கான்செப்டே மாறிடுச்சு. என்னதுன்னா, இது நிறைய பேருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தெரியாமையே இருந்திருக்குது. இந்த பர்டிகுலர் நட்சத்திரக்காரர்கள் இந்த கர்மாவை கொண்டவர்கள், சந்திரனின் பதிவை கொண்ட கர்மாக்காரர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா, போன ஜென்மத்தில் மனசை கஷ்டப்படுத்தணுங்க. யாரெல்லாம் இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதியில் பிறகுறாங்கன்னா, மனதை பாதிக்க செய்தவர்கள் அல்லது அம்மாவை கஷ்டப்படுத்தினவங்க, ஆக மொத்தத்தில் மனசை கஷ்டப்படுத்தினவங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க அதில். உறவினர் அல்லாதவர்கள் எல்லாரும். மனதுக்கு ரொம்ப வலியை தரக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு செய்தவர்களோ அல்லது தன் தாய்க்கு பிரச்சனை செய்தவர்களோ இதில் வராங்க. அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தண்ணீரில் உனக்கு தண்ணி மற்றவங்களுக்கு தேவையான தண்ணி கொடுக்காமல் போயிருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பெரிய அரசாங்க பதவியிலேருந்து உங்களுக்கு நீர்வள விஷயத்தில் இது பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து யாரோ தண்ணி கேட்டு கொடுக்காமல் போயிருக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையாக அது நீங்கள் வாரி வழங்கியிருந்தீங்க தண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது. தண்ணி விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு ஒன்று செஞ்சுருக்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி உணவு விஷயத்தில் ஏதோ நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருந்து அதில் ஏதோ ஒன்று தவறான கலப்பு இது பண்ணி, இல்லை நீங்கள் செய்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு விஷம் இருந்து உணவு விஷயத்தில் அந்த மாதிரி உணவு வகையில் இல்லை யாருக்கோ தேவையான உணவை நீங்கள் பொறுப்பில் இருந்து அதுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு வழங்காதப்போ இருக்கிற விஷயம். அந்த மாதிரி மனசு, அம்மா, தண்ணி, சாப்பாடு இந்த விஷயத்துலலாம் ஏதோ ஒரு பிரச்சனை செய்தவர்கள் போன ஜென்மத்தில் அவங்க தான் இப்போ பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதியில் பிறக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இது வரைக்கும் உலகத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற பிறந்த சித்தர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர், மக நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர், அவங்கவுங்க நட்சத்திரக்காரை கும்பிட்டுக்கணும்னு இருந்தது. ஆனால் அப்படி கிடையாது. இது எப்படி ஒரு மனிதர்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 3 பேர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நடக்குமோ, அந்த மாதிரி ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களை நீங்கள் வணங்குவதால் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் நடக்கும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் இவங்களால் இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்களால் ரொம்ப கெட்டதும் நடந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை பண்ணவங்களுடைய நட்சத்திரத்தை போய் தேடி ஃபைன் பண்ணிங்களானா அதில் இந்த 3த்தில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிற பாருங்க. அதே மாதிரி அவங்களாலேயோ வேறு யாராலும் நல்லதும் நடக்கும். அந்த கான்செப்ட் இதுலேயும் நடக்க வாய்ப்பு உண்டு. இந்த 3 சித்தர்களை வணங்கினா உங்கள் வாழ்க்கை மாறும் நான் சொல்கிறதுனால, இந்த சித்தர்களை வணங்கும்போது ஆரம்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்காத மாதிரியோ, இல்லை நீங்கள் கேட்டுட்டு வேறு திசை மாறுற மாதிரியோ ஒன்று நடக்கும். நீங்கள் கேட்டது ஒன்றா இருக்கும், ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு வரதாக இருக்கும். அப்போது இந்த சித்தர் நம்மளுக்கு அவ்வளோ செட் ஆகாது போல் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த சித்தர் தான் உங்களுக்கு ரொம்ப கரெக்டான சித்தர். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையே நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பாதையே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அதில் போய் சேரவே போகிறதில்ல. அதனால் நீங்கள் வேறு பாதை போக வேண்டியதாக இருக்குது. அதுதான் நடக்க போகுது. அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார்னா, இதை உங்களுக்கு தடுத்துடுறாருன்னா இவரால் நல்லது நடக்கலை அப்படி கிடையாது. ஏன்னா இதே நீங்கள் வேறு யாருன்னா கும்பிட்டிங்களான்னா அந்த கெட்டது இந்த சித்தர்களை வணங்காது வேறு யாராவது வணங்கினா அது நீங்கள் வணங்கின விஷயம் தடைப்பட்டதுன்னா அதுக்கு காரணம் வேறு. ஆனால் இந்த சித்தர்களை வணங்கி அதை மாதிரி ஆரம்பத்தில் சிறு தடையோ நீங்கள் கேட்ட உடனே கிடைக்காத விஷயம் நடக்குதுன்னா இவங்க அந்த வேறொரு பாதைக்கு உன்னை அழைத்து கொண்டு போக போகிறவர்கள். அதாவது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு தடுத்துட்டு அதோடு நிறுத்த போகிற சித்தர்கள் இல்லை. உனக்கானது வேறு ஒன்று இருக்கின்றது என்று உணர்த்தி இந்த விஷயத்தில் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அதனால் பணம் செலவு பண்ணியிருக்கலாம், நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், அது வேணான்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் வேறு ஒன்று தான் உங்களுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த இடம் வரை உங்களை கையை பிடித்து அழைத்து செல்லக்கூடியவர்கள் இவர்கள். அதனால் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இவங்களை நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வணங்க ஆரம்பித்தா கூட ஏதாவது முதல்ல ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டால் கூட அவங்க வேறு ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல போகிறார்கள்ன்றதை மனதில் வைத்து அவங்களை தொடர்ந்து வணங்கணும். நான் கொஞ்சம் சொல்கிறேன் இவங்களை பற்றி, நீங்களாவே இவங்களை ஒன்றுமே இல்லை, நீங்கள் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகம் வந்ததுன்னா அதை தேடி அத்தை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லணுன்னாலும் சொல்லலாம். இல்லை வெறும் ஸ்ரீ மச்சமுனி சித்தரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியே சொல்கிறது, ஸ்ரீ கருவூரார் சித்தரே போற்றி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சித்தரே போற்றி அப்படின்னு 3, அதாவது நான் போட்டிருக்கிற 4 நட்சத்திரக்காரர்களுமே
இந்த 3 நட்சத்திரக்காரர்களையுமே வணங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இதில் இன்னொரு சூட்சமம் என்னதுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நபர்களால் தான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கும்னு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கெட்டது நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்களாலேயே உங்களுக்கு எதனா ஏமாற்றப்படுறதோ, அவங்களாலே பிரச்சனை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற விஷயம் இருக்குது பாருங்கள். அப்போது இந்த சித்தர்களை நீங்கள் வணங்குவது மூலமாக என்ன ஆகும்னா, அந்த கெட்ட விஷயங்கள் பெரிதாக உங்களை வந்து சேர்ந்து விடாமல், பெரிதாக உங்களை பாதிப்படைய செய்யாமல் பார்த்துக்கலாம். வெறும் ஜோதிடம் தெரியும், இதுதான் சூட்சுமம்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரக்காரர்களாம் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்ன்றது வேறு. ஆனால் இவர்களை வணங்குவதின் மூலமாக இந்த நபர்களால் உங்களுக்கு வருகின்ற தீங்கு, அது பெரிய தீங்குகளாக இருந்தால் அது தடுக்கப்படும். அது இவர்களை நீங்கள் வணங்குவதால் அவர்களால் ஏற்படுகின்ற நன்மைகளை சீக்கிரமாக இழுத்து கொடுக்கப்படும். அவர்களால் ஏற்படுகின்ற தீமைகளை தடுக்கப்படும். அவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை சீக்கிரமாக அதிகமாக இழுத்து கொடுக்க முடியும். அப்படி ஒரு சூட்சமும் இதில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குரு கர்மாவை கூட நான் இவ்வளோ புரிதலோடு சொல்லலை. குரு கர்மாவுக்கு நான் போட்டேன் ஏற்கனவே வீடியோ. இப்போ நான் சந்திர கர்மாவுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் சூரிய கர்மாவுக்கு, ராகு கர்மாவுக்கு, சனி கர்மாவுக்கு, புதன் கர்மாவுக்கு எல்லாத்துக்குமே போடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவர்களை வணங்குவதால் ஒரு இப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்களாலே உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும்போது அதில் வந்து கெட்டதுகளை ஃபில்ட்ரு பண்ணி நல்லதுகளை அதிகமாக ஈர்த்து கொடுக்குற விஷயமும் இவங்களை வணங்கத்தினால நடக்கும். இவங்களை வணங்கும்போது சில இடர்பாடுகள் வந்தால் அந்த இடர்பாடுகள் அப்படியே இடர்பாடாகவே போயிடாது, வேறு சில விஷயங்களெல்லாம் இதில் நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோகிணி நட்சத்திரக்கூடிய அந்த மச்சமுனி சித்திரை பற்றி, கரூரா சித்திரை பற்றி, திருவோண நட்சத்திரத்தில் இருக்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தி சித்திரை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லிடுறேன். இது எப்படின்னா, நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கலான்னா, முதல்லேருந்தே இந்த 3 பேரையும் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரையாக 48 நாள் அது டெய்லி நிவேதனம் அதெல்லாம் கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் அவர் பேரை உச்சரித்து போற்றி சொல்லணும், அவ்வளோதான். இவருக்குரிய நாள் எதான ரோகிணி நட்சத்திரம் அன்றைக்கி எழுதி பார்க்கலாம். இல்லைனா கொஞ்ச நாள் ரோகிணி நட்சத்திரம் அன்றைக்கி 369 முறை மச்சமுடி போட்டின்னு எழுதி பார்க்கலாம். இல்லை 108 முறை எழுதி பார்க்கலாம். இல்லை வாயில் மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும்னா சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இவரது கொஞ்ச நாள் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கரூரா சித்தர்கிட்ட, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்திக்கிட்ட போகலாம். இல்லை இந்த 3 சித்திரையுமே கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 3 சித்திரை சேர்த்து பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த 3ல் கூட யார் பெஸ்ட்டுன்றது உங்களுக்கே காட்டி கொடுக்கும். இந்த 3ல் கூட இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்கள் இந்த 3 பேரையுமே வணங்க ஆரம்பித்தா இதில் 3ல் கூட யார் ரொம்ப உங்கள் கூட கனெக்ட் ஆகுறாங்கன்னு புரியும். அது இன்னும் அக்யூரேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது, இன்னும் அக்யூரேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 3 பேரில் கூட உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் யார் அப்படின்றது வரும். அது சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இவங்க என்ன யாருன்னு சொல்லாம். ஏன்னா இது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன சித்தரில் ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி கரூரர் சித்தரை பற்றி கூட போட்டிருக்கேன். ஆனால் இவங்கள பற்றி இது வரைக்கும் நான் ரொம்ப பேசுனது கிடையாது. அதனால் இவங்க 3 பேரை பற்றியும் அவர்களுடைய முக்கியமான விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் அவங்கள வணங்குங்கன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த மச்சம்னா மீனினுடைய பெயரை கொண்ட இந்த சித்தர் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இவருக்கு இருக்குது. கோடியக்கரை கடற்கரை பகுதியில் ஒரு சமயம் சிவபெருமான் வந்து அவங்க பார்வதி தேவிக்கு ஒரு ஞான உபதேசம் செய்கிறார். அப்போது ஏற்படுற ஒரு மாதிரி டயர்ட்னஸ் காரணமாக உமாதேவி தூங்கிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல ஒரு மீன் நீந்திட்டு இருக்குது. அந்த மீனுடைய வயிற்றில் ஒரு மனுஷனுடைய கரு இருக்குது. அது ஈஸி, ஒரு மீனுடைய வயிற்றில் மனுஷனுடைய கரு போவோம், அதெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த உபதேசத்தை கேட்ட பின்னாடி சட்டுன்னு என்ன ஆயிடுதுன்னா, அந்த மனித உருவத்தோடு ஒன்று வெளியில் வந்துடுது அந்த மீன்லேருந்து. சிவபெருமான் அந்த குழந்தைக்கு மச்சேந்திரன்ற பெயர் வச்சுட்டு, நான் உபதேசித்த அந்த தத்துவத்தை கருவிலேயே நீ கேட்டுட்ட, அதனால் நீ கருவிலேயே திருவுற்றவன் அப்படி. அதனால் நான் ரொம்ப இந்த மாதிரி சூட்சும விஷயங்கள், ஞான விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கற்றுக்குவேன். மக்களுக்கும் அது பயன் தர்ற வகையில் பல யுகங்கள் அல்லது பல ஆண்டுகள் வந்து இருப்ப, ஒரு நல்ல ஒரு நாத சித்தனாக இந்த பூலோகத்தில் நீ வலம் வருவ அப்படின்னு சொன்னதோட, நீ வந்து ஒரு குமரன் கோயில், நான் அந்த சரவண பொய்கையில் அந்த முருகன் வரும்போது கூட அந்த இடத்துல ஒரு மீன் உருவத்துலேருந்து மனுஷ உருவத்துக்கு ஒன்று வரும். அந்த இதில் அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு,
பல்லாண்டு காலம் நாத சித்தனராக இந்த பூமியில் வளம் வருவ. ஆனால் ஒரு குமரன் கோயில் கொண்டு இருக்கின்ற இடத்தில்தான் நீ சித்தியாவ. ஒரு குமரன் இருக்கின்ற கோயிலில் தான் நீ வந்து சித்தியாவ அப்படின்னு சிவபெருமான் வாழ்த்துறார். இந்த சித்தர் வந்து இந்த மச்சமுனின்றவர் அவருடைய சீடன் கோரக்கரை வந்து குப்பை மேட்டிலிருந்து உயிர்ப்பித்த கதையும் இருக்குது ஒன்று. அதையும் நான் என்ன சொன்னேன்னா ஞாபகம் எனக்கு இருக்குது இப்போ. ஏன்னா அப்போ நான் கோரக்கரை சித்தரை பற்றி போட்டிருந்தேன் வீடியோ. அதில் இந்த மச்சமுனி வந்தார். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இவர் வந்து என்ன, இவரை பற்றி இன்னும் கூட நிறைய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் அவரை வணங்கிறதுக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அவரை பற்றி அவருடைய அந்த திருப்பரங்குன்றத்தில் தான் அவரோட இது இருக்குது. அங்கே நிறைய மீன்களுக்கெல்லாம் பொறி போடுறாங்க. இவரை நினச்சி தான் மச்ச மீன், இவருன்னு நினச்சி தான் பொரியெல்லாம் அந்த இடத்துல போடுற பழக்கம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி, சிவபெருமான் சொன்ன மாதிரி அந்த திருப்பரங்குன்றத்தில் தான் இருக்குதுன்றதெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் இப்போதைக்கு இந்த மூணு பேருமே நீ கும்பிடணுன்றதுக்கு இந்த விஷயம் மட்டும் போதும். எப்போ நான் மச்சமணியை பற்றி ரொம்ப டீப்பாக நிறைய பேச ஆரம்பிக்கணும், இல்லை எனக்கு எதனா கனெக்ட் ஆனார்னா அப்போ அவரை பற்றி ஃபுல்லாக பேசலாம். இப்போதைக்கு இது போதும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரூரார் சித்தர்கிட்ட போகிறேன். கரூரார் சித்தர் வந்து கொங்கு நாட்டில் கரூரார் வாழ்ந்த சித்தர் வந்து 18 சித்தரில் ஒருத்தர். இவர் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவருக்கு வந்து கரூராரில் கொங்கு நாட்டில் பிறந்ததோடு இல்லாமல் 18 சித்தர்களோட ஒருத்தர் இல்லாமல் தஞ்சை சோழ மன்னன் 1ஆம் ராஜராஜனுடைய குருவாகவும் இவர் இருந்திருக்கிறாரு. கரூரில் வந்து ஒரு பசுபதீஸ்வரர் கோயிலில் ஒரு தனி சன்னதியே இவருக்கு இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் பிரகாரத்தில் கரூராருக்கு முன்ன நான் போட்டிருக்கேன், அதில் இதையும் போட்டிருக்கேன். இந்த தஞ்சை பெரிய கோயில் பிரகாரத்தில் கரூர், அதே மாதிரி கரூர் வைசியா பேங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த கனெக்ட் பண்ணிக்கலான்றதை சொல்லியிருப்பேன். அப்போ நான் அந்த கோயிலினுடைய பிரகாரத்தில் கரூராருக்கு தனி சன்னதியே இருக்குது தஞ்சை பெரிய கோயிலில் அப்படின்றது. இவரும் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதிக்கிறார். கரூரார் வாத இலக்கியம், வைத்தியம் 500 மாதிரி, யோக ஞானம் 500, இதெல்லாம் நிறைய இவங்கெல்லாம் வந்து அந்த ஆயுர்வேதிக் மட்டுமே இல்லை, இவங்க அந்த யோக சக்தியை அந்த ஒரு மாய உலகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குண்டலினி சக்தியால் பண்ணுற ஒரு அஷ்டமா சித்தி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் மருத்துவமும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இவரும் நிறைய இது பண்ணியிருக்கின்றாரு. காளஹஸ்தியில் சமாதி அடைஞ்சு இருக்கார் இவர் கரூரார் சித்தர். இதுக்கும் இது வரைக்கும் போதும். ஏன்னா ரொம்ப டெப்த்து நான் வந்து இந்த 3 பேரையும் கும்பிடணும்னு சொல்லிட்டேனே தவிர மற்றபடி ஒவ்வொருத்தரை பற்றியும் ரொம்ப பெரிய டீட்டெயில் வேணாம் அப்படின்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி இவர் வந்து இவர் இருக்கார் பார்த்திங்களா, திருவோணம் நட்சத்திரக்குரிய தட்சிணாமூர்த்தி இருக்கார் பார்த்திங்களா. இவர் வந்து திருவாரூரில் தியாகராஜ சுவாமி கோயிலில் பிரம்மாண்ட தேர் கமலாலய திருக்குளம் அந்த இடத்துல வந்து பிரசித்தி பெற்றவையாக இருக்குது. அந்த திருவாரூருக்கு வந்து இதுக்கு இன்னொரு அடையாளமும் என்னன்னா, இந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய இது அந்த இடத்துல இருக்குது, ஜீவசமாதி அந்த இடத்துல இருக்குதுன்றது தான் மிக முக்கியமான விஷயம். இவர் ரொம்ப யங்கேஜ்லேயே ஞானம் இருக்குது. இவருக்கு பல சித்து விஷயங்களை பண்ணவர். தட்சிணாமூர்த்தி சுவாமி வந்து வியாதிகளுடனும் விரக்தியுடனும் வாழ்ந்தவர். வியாதியுடனும் விரக்தியுடனும் வாழ்ந்தவங்களுக்கு நல்வழிப்படுத்தியவர். எல்லா இடத்துலையுமே இவர் பயணிச்சிருக்காரு. இவருடைய கடைசி காலத்தில் திருவாரூருக்கு வந்து அங்கே சேர்றாரு. அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு மடப்புறம் பகுதியில் ஒரு கரையில் ஒரு ஓடம் இருக்கின்ற ஒரு ஆற்றினுடைய கரையில் அமர்ந்து 1835ஆம் ஆண்டில் ஜீவசமாதி ஆகிறார். சித்தர்கள் ஜீவசமாதி வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஜீவசமாதி ஆயிட்டாலும் அவர் நினச்சா அவங்க வந்து அருள் புரிவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தர்களில் இந்த தட்சிணாமூர்த்தி சித்தர் ஒருவர். அந்த மாதிரி இவருடைய இது வந்து அந்த இடத்துல இருக்குது. குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி ஜீவசமாதியான இடத்துல மேலே ஒரு சிவலிங்கம் ஸ்தாபிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு உச்சி 12 மணிக்கு ஒரு பூஜை அங்கே பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அதில் வந்து குரு தட்சிணாமூர்த்தியினுடைய பிறப்பு வந்து திருச்சிக்கு அருகே இருக்கின்ற ஒரு சிற்றூர் அப்படின்ற ஒரு கீழாலத்தூர் என்ற இடத்துல சிவசிதம்பரம் பிள்ளைக்கும் மீனாம்பிகை அப்படின்ற தம்பதிகளுக்கு பிறக்கிறார். இந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பிறக்கலை அப்படின்றது இருந்திருக்குது. பல கோயிலுங்களுக்கெல்லாம் போய் அவங்க கும்பிட்றாங்க. இவங்க வந்து ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது
அந்த இருக்கின்ற அந்த சிவனை வழிபடும்போது அண்ணாமலையாரையும் அந்த உண்ணாமலை அம்மாவும் தரிசிக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் அங்கேயே தங்குறாங்க. அன்னைக்கு இரவு 2 பேர் கனவுலையும் சிவபெருமானும் அந்த பார்வதி தேவியும் தோன்றி உங்களுக்கு குழந்தையாக பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே. அடுத்த நாள் காலை கோயில் சென்று ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு தங்கள் ஊருக்கு போகிறாங்க. கனவுல கண்டது போல் மீனாம்பிகை அம்மையார் அந்த மணிவயிறு வாக்கிய பெற்றார். அது மாதிரி 10 மாதங்கள் கழிந்து நல்ல ஆண்மகனை ஈன்றெடுக்கின்றார். திருவண்ணாமலை ஈசனின் அருளால் பிறந்ததுனால அருணாச்சலம் அப்படின்னு அந்த சிசுவுக்கு பெயர் வைக்கிறாங்க. இவர் தான் பின்னால் தட்சிணாமூர்த்தி சுவாமின்னு அழைக்கப்படுறாரு. அந்த மாதிரி திருவண்ணாமலை சிவபெருமானே அவங்க கனவுல காட்சி கொடுத்து உங்களுக்கு நான் பிறப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி பிறந்தவர் தான் இந்த தட்சிணாமூர்த்தி சித்தர். இவருக்குன்ற ஒரு சில நேரங்களில் இவர் மௌனம் அனுஷ்டித்து பத்மாசனம் போட்டு எதையோ விரித்து பார்த்து கொண்டிருந்தபடி இருப்பார். அருணாச்சலத்தினுடைய நிலைமை குறித்து ரொம்ப அவங்க பெற்றோர்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. பிறந்த குழந்தை 5 வயசு ஆகியும் பேசலை. இந்த நிலையில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு யங்கேஜில் 5 வயசு வரைக்கும் பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கடவுளை போய் வணங்கிய பின்னாடி பேசுகிற மாதிரி அமையுது. இந்த நிலையில் ஒரு நாள் அவர்களது வீட்டுக்கு வந்து காவி உடை உடலெங்கும் திருநூறு கழுத்தை அலங்கரிக்கிற மாதிரி ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்ட மாதிரி ஒரு துறவி வரார். சிவசிதம்பரம் பிள்ளை வந்திருந்த சிவனடியார்கிட்ட தவம் இருந்து பெற்ற எங்கள் புதல்வன் அருணாசலன் பேசாமல் இருக்கின்றான், எதுக்கு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தைய பார்க்கலாமான்னு அவர் கேட்குறாரு. உடனே இவர் வந்து துறவியை வந்து வீட்டின் உள்ள அழைத்து போகிறார். சிவசிதம்பரம் பிள்ளைன்றவரை கிட்ட அருணாச்சலம்ன்றவரை காட்டுறாங்க. அப்போது அந்த பிள்ளை வந்து கண்களை மூடியபடி தியானத்தில் யார் இந்த அருணாச்சலம்ன்ற சின்ன பையன் கண்களை மூடி தியானத்தில் திளைத்திருந்து துறவியார் மெல்ல புன்னகைக்கிறார் பார்த்த உடனே. பிறகு சிவசிதம்பரம் பிள்ளையை நோக்கி, இந்த பிள்ளை வந்து தெய்வ அனுகிரகத்தால் பிறந்த குழந்தை, இந்த உலகத்தில் இருக்கின்றவங்க எல்லாமே நற்கதை அடைவதற்கு அவதாரம் எடுத்து வந்துக்கிறாரு. இப்போ உங்கள் பையனுக்கு வந்து இப்போ பேசி பாருங்கள் உங்கள் பையன்கிட்ட அப்படின்றாரு. சிவசிதம்பரம் பிள்ளை வந்து குரல் தழுக்க, குழந்தாய் அருணாச்சலம் என் ஏன் கண்ணை மூடிட்டுருக்க, பேசப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உன் மழலை மொழியை கேட்க நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளவுதான். 5 வருடங்களாக பேசாமல் இருந்த அந்த இறைவனுடைய அவதாரம் முதன்முதலியாக பேசுகிறது. சும்மா இருக்கிறேன் சரிப்பா, சும்மா இருக்கிறாயா, நீ யார் என்றார் துறவி. மூடிய கண்களை திறக்காமலேயே புன்னகையோடு நீயே தான் நானே தான் நீ அப்படின்னு சுருக்கமாக பதில் சொன்னது குழந்தை. அவர் வந்தவரும் சிவன்தான். உனது பதில் சத்தியம், நான் புறப்படுகிறேன் என்று துறவி இவங்க வணங்கினே இருக்கிறதுனால அவர் அந்த துறவி ரூபத்தில் அந்த சிவபெருமான் போயிருப்பார். போயிட்டு அவங்கள இதுக்கு மேலே பேச வச்சிடலாம் அப்படின்றது அவர் தான் போய் பேச வச்சுருப்பார். சாமிகள் வந்து தமது வாழ்நாளில் பல ஊர்களுக்கு அதே மாதிரி பேச்சு வரல, இத்தனை வயசாகிட்டு கூட பேச்சு சரியாக வரலன்றவங்க கூட இந்த தட்சிணாமூர்த்தி சித்தரை வணங்கலாம். அதே மாதிரி இப்போது புதன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருப்பவர்களுக்கும் வந்து பேச்சு விஷயத்தில் இது இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டு இருந்தால் கூட இது கர்மாக்களை தாண்டி புதன் எதிர்களை பிறக்கிறவங்களுக்கு தான் பேச்சில் ஒன்று சூப்பராக பேசுகிறதும் அந்த புதன் நல்லா இருந்தால் இருக்கும். அதுலேயே இது இருந்தாலும் அந்த பேச்சு விஷயத்தில் இது பண்ணுறது அந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தால் கூட இப்போ இவர் லைஃப்லேயே அந்த விஷயம் இருக்குது. 5 வயசு வரைக்கும் பேசாமல் இருந்து அப்புறம் பேசுறதுன்ற விஷயம் நடந்துருக்குதுன்றதுனால இதில் வந்து இவர் வணங்கலாம். அந்த பேச்சு நல்லா வரணுன்ற விஷயம் இருக்கிறவங்க இவரை வணங்கலாம், நல்லா வரும். அப்படியும் எடுத்துக்கணும். இது வந்து எல்லா பக்கமும் பார்க்கணும். இந்த சித்தர்கள் இதுக்கு மட்டும்தான் நல்லதா இல்லை வேறு ஒரு கர்மாவக்கை கொண்டவங்களுக்கு கூட இதை வணங்கலாமான்றதுக்கு இதெல்லாம் கூடவே பார்த்துக்கிட்டு போகணும். அந்த மாதிரி இவர் வந்து சாமிகள் வந்து அவர் வாழ்நாளில் நிறைய ஊர்களுக்கு போய் நீலப்பாடி, சிதம்பரம், விருத்தாச்சலம், திருவண்ணாமலை, திருப்பதி எல்லா இடத்துக்கும் அவர் போயிருக்கார். அங்கங்கே பல இடத்துல நிறைய அற்புதங்களை ஒரு தட்சிணாமூர்த்தின்றவர் பண்ணியிருக்கார். திருப்பதியிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வராரு. திருவொற்றியூரில் பட்டினத்தாரனுடைய சமாதி இருக்குது பாருங்கள், வடிவுடையம்மன் கோயிலில், அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கிறார். இறுதியாக திருவாரூர் வான்மீகபுரத்தை அடைகிறார். அங்கே சோமநாத சுவாமி கோயிலில் அங்கே இருக்கின்ற ஒரு ஆற்றினுடைய ஒரு ஓடம் பக்கத்தில் அது ஆற்றின் படுக்கையில் ஆற்றங்கரையில் இருக்கின்ற மரங்களுக்கு அடியில் தங்கி இருந்த
கொஞ்ச நாள் இருந்து அந்த நாட்களை கழிக்கின்றார். ரொம்ப வந்து நேரத்தை வந்து தவம் செய்யத்தில் இருக்கிறதுல தான் அவர் செலவிட்டார். பசிக்கும் போதெல்லாம் அங்கே இருக்கிற ரோட்லலாம் இறங்கி அங்கே வந்து இது பிச்சை எடுத்து தான் அந்த உணவுகளை வந்து இறங்கி யாசித்து தான் அதை சாப்பிட்றாரு. எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வராரு. இந்த சித்தூர் மாவட்டத்தில் வசித்து இருக்கின்ற சோமநாத முதலியார் வந்து ஒரு பெரிய பணக்காராக இருக்கிறார். வயிறு சம்பந்தமான நோயால் அவர் ரொம்ப அவசப்படுறார். அப்போது அவருக்கு பார்க்காத வைத்தியம் இல்லை. அப்போது நிறைய என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு நிறைய அந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. நிறைய விளையாடல் அவங்க பண்ணியிருப்பாங்க, அது தெரிய வருது. இறுதியில் யாரோ சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு சித்தர் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யாரோ சொல்கிறாங்கன்னு நடராஜ பெருமானை தரிசிக்கிறதுக்கு சிதம்பரம் போகிறாங்க. அங்கே சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி கோயிலில் இருக்கின்ற மூர்த்தியை வணங்கி உணவே எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்கிற ஒரு 2 நாளாக விரதம் இருக்கிறாங்க. முதலியாருக்கு வந்து நடராஜ பெருமாள் அருள் கிடைக்கல. 3வது நாள் காலை வேளையில் ஒரு முடிவு எடுக்கிறார். இன்றைக்கி வந்து இந்த நோய் குணமாகலன்னா இரவில் நடராஜ சன்னதி முன்னாடியிலே நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த அளவுக்கு பெயின் ஓவராக போகுது. ராத்திரி சமயத்தில் நடராஜருக்கு வந்து ஏதாவது செய்யலாம், அப்படியே அபிஷேகம் எதனா பண்ணலான்னு பண்ணிவிட்டு சந்நிதியை பூட்டிட்டு பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் வந்து தூண் மறைவில் இருந்த முதலியார் வெளியே வந்தார். அந்த சிவபெருமான் எப்படி பண்ணுறாங்களோ, நீ இணங்கவில்லை, ஆகவே நான் என் உயிரை மாச்சிக்க போகிறேன், நீ எதுவும் என் வயிறு சரி பண்ணுறது மாதிரி இல்லை, அதனால் நான் போகிறேன்ற மாதிரி அவர் அந்த சொல்கிறார். அந்த நடராஜ இதுன்றவர் அவர் வேறு வழியும் தெரியல அவருக்கு. அதனால் கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துக்கிறதுக்கு தற்கொலை செய்ய முயல்றார். அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஆச்சரியம் நடக்குதுன்னா, சன்னதியிலேருந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்குது. உனது நோய் இங்கே குணமாகாது, திருவாரூருக்கு போய் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு இவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பிரார்த்தனை செஞ்சியானா அந்த நிமிஷமே நீ குணமாவ அப்படின்னு அசரீரி வாக்கு கேட்குது. அதை கேட்டு அந்த முதலியார் என்ன பண்ணுறாரு, மறுநாள் காலையே திருவாரூருக்கு போய் தியாகராஜ பெருமான் கோயிலுக்கு போகிறார். அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி கிட்ட அபிஷேக ஆராதனைலாம் செஞ்சு அன்றைக்கி ராத்திரி சந்நிதியிலேயே அமர்ந்து தியானம் பண்ணுறார். அப்போ அவருடைய நோய் வந்து குணம் ஆயிடுச்சா? இல்லை, அப்படியே தூங்கிறார். அப்போது நடராஜ பெருமான் அவர் கனவில் தோன்றி, அப்பனே நான் உனக்கு அடையாளம் சொன்ன தட்சிணாமூர்த்தி இவர் கிடையாது, இதே ஊரில் ஒருத்தன் நிர்வாணமாக திரிஞ்சிட்ருக்கான், அவங்கிட்ட போ அப்படின்றார். அதன்படி அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாருனா, அது அங்கே போயிட்டு அந்த நடராஜ பெருமாள் கனவில் சொன்ன அந்த தட்சிணாமூர்த்தி தேடி ரோட்லலாம் தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சுவாமி கொடுத்த அந்த பிரசாதத்தை சாப்பிட்றார். அந்த கணமே முதலியாரை பிடிச்சிருந்தா அந்த வயிற்று வலி போதும். அப்புறம் அதனால் ஒரு பெரிய ஒரு திருவிளையாடலாக அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இப்படியெல்லாம் இவர் ரொம்ப அற்புதங்கள் செய்த ஒரு விஷயம் இருக்குது. சிதம்பரம் நடராஜ பெருமானால் தட்சிணாமூர்த்தி என்று குறிப்பிட்டப்பட்டதால் அருணாசலம் என்ற பேர் வந்து தட்சிணாமூர்த்தியாக மாறுது. அதுக்கு முன்னாடி அருணாசலம் தானே பேர் இருந்தது. இவருக்கு அந்த சிவபெருமானே சொல்கிறார் வந்து, அங்கே தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் அவருன்றார். அவரே அந்த பேரை மாற்றுறார். திருவண்ணாமலையில் இருக்கின்றவர் தான் கனவுல வந்து சொல்கிறாரு நான் பிறப்பேன்னு, அதனால அருணாச்சலன் பேர் வைக்கிறாங்க. ஆனால் இந்த நடராஜர் என்ற அந்த இவருக்கு வந்து முதலியாருக்கு போயிட்டு அது வயிற்று வலின்னு வரும்போது அந்த சிதம்பரம் கோயில் இருக்கிற நடராஜரே அசரீரியாக வந்து அந்த தட்சிணாமூர்த்தி போய் பாருன்னு சொல்லவே அன்னையிலேருந்து அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் மாறுது. இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய இருக்குது. இவரை பற்றி இன்னும் பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இவருக்கு போதும். ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு மற்ற 2ம் சொன்ன மச்சமுனி கருவூராரை விட இது கொஞ்சம் நான் இதுவாக சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பேச்சு விஷயம் ஒன்று இருந்தது. அதனால் இதுக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். 2வது நம்ம கும்பிட்றோம் பாருங்கள் கோயிலெல்லாம் குருவா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு, அந்த பேரும் அது கூட சம்மந்தப்பட்டதுனால இவர் சிவன் ரூபமாகவே பிறந்தது. மற்றவங்களாம் கூட ரொம்ப முக்கியம் தான், மற்றவங்களாம் கூட சிவன் ரூபம் முருகர் ரூபமாக பிறக்கிறவங்க தான். ஆனால் இவருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு. 2வது அவரை பற்றி ரொம்ப நம்ம பேசுனதில்லை. கரூரார் பற்றி கூட நான் ரொம்ப சொல்லியிருக்கேன். மச்சமுனி பற்றி கூட வேறு ஒரு சித்தர்னுடைய லிங்கில் அவர் வந்தார், அப்போ நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அந்த தட்சிணாமூர்த்தி சித்தரை பற்றி நான் சொன்னதில்லை. அதனால் அவரை பற்றி இன்னும் கூட இருக்குது. அவரை பற்றி தட்சிணாமூர்த்தி சித்தருக்கு அவரை பற்றி ஏதாவது இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுறதுனால எப்படியும் கனெக்ட் ஆவார் எனக்கு. அப்போ வரும்போது இன்னும் அவரை பற்றி என்ன விஷயம் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதில் இந்த சித்தரை வணங்குற கான்செப்ட் மட்டும் பார்க்காதீங்க. இந்த மேலே போட்டிருக்கேன் பரணி மேகம் கேட்டை உத்திரட்டாதி, இந்த மனிதர்களை பாருங்கள். உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது பிரச்சனையாகவே இருக்குது சின்ன வயசுலேருந்துன்னா, அவங்க ரோகிணியா அஸ்தமா திருவோணமான்னு பாருங்கள்.
அப்புறம் அவங்க மூலமாவோ அவங்க வீட்டு நபர்களால் இல்லை அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கலாம், இல்லை அவங்க வீட்டினுடைய வேறு ஒரு உறவினர்களால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கலாம். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஆட்களை பரிபூர்ணமாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசவே கூடாதுன்னு விடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. அவங்களுடைய கான்டாக்டை கட் பண்ணிடணும், நம்மளை மனசை நோகடிச்சாங்கன்னு விட்டுறக்கூடாது. அவங்க கூட ஒரு மாதிரி வச்சுக்கணும், ரொம்பவும் இதுவாக இல்லாமல் அவங்கள ரொம்பவும் மனசு இது பண்ணாமல் வச்சுக்கணும். சும்மாவே சந்திரகர்மா உடையவர்கள் யார் மனசையும் நோகடிக்கக்கூடாது. ஒரு எடுத்தறிஞ்சு பேசுறது, ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கணவன் மனைவியோ குழந்தைகிட்டையோ ஒரு மனதை நோகடிக்கிற மாதிரி பண்ணிங்களான்னா நீங்கள் 4 நட்சத்திரக்காரர்களுமே இன்னும் சந்திரகர்மா உங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா நீங்கள் போன ஜென்மத்திலே வந்து மனதை நோகடித்ததுனால தான் இந்த நட்சத்திரத்திலே பிறந்துருக்குறீங்க. யார்கிட்ட பேசும்போதுமே ரொம்ப சாஃப்டாக, உங்கள் எதிரியாக இருந்தால் கூட அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுகிறது, அவங்கள தட்டி பேசுகிறது, அவங்கள பொதுவாக வந்து நான் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மற்றதெல்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு பரணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்குது. அது சந்திரகர்மா இருக்கிறதுனால தான் அது என்னதுன்னா, இப்போது யாரன்னா நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை யாருனா ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லா இருக்கேண்ணா, நான் சரியாக சாரி கட்டியிருக்கேண்ணா, இல்லை நான் வந்து இதுவாக இருக்கேண்ணா, இல்லை பையனாக இருந்தால் இது எப்படி இருக்குது எனக்கு, நான் கரெக்டாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன்னா அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது எதிரில் இருக்கிறவங்க மற்றவங்க ஒரு முகஸ்துதிக்காவது ஒரு இதுவாக சொல்லுவாங்க, முகஸ்துதிக்காவது நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. ஒரு மாதிரி உடனே மூஞ்சி லட்சம் மாதிரி நல்லாவே இல்லைன்ற மாதிரி உடனே சொல்கிற ஒரு இது உண்டு. இன்னும் மகம் நட்சத்திரத்துக்கு பரணி அப்படி. மகம் எப்படின்னா, இது வந்து நானாக அப்சர்வ் பண்ண விஷயத்துலேருந்து சொல்கிறேன். ஆனால் இந்த பரணி, இந்த விஷால் சாரும் சொன்னார், பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு கேள்வி இந்த மாதிரி நல்லா இருக்குதான்னு கேட்டோம்னா கேவலமாக இருக்குது அப்படி சொல்லிடுவாங்க டக்குன்னு அப்படின்னு. மற்றவங்களுடைய அந்த ஒரு மேனரிசமோ இல்லை மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு குறைகளை டக்குன்னு அது ஒரு காமெடி மாதிரி, அது ஒரு காமெடி மாதிரி, அது அவங்க மனசு வலிக்கத்தான் செய்யும். காமெடி மாதிரி சொன்னால் கூட மிமிக் பண்ணுவாங்க ரொம்ப. மற்றவங்க பண்ணுறதை ரொம்ப மிமிக் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி சில சமயம் வந்து அவங்கள வந்து அந்த இருக்கிற சின்ன குறையை தமாஷா சொல்கிற மாதிரி சொல்லி விட்ருவாங்க. அது ஒன்று இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னா, ரொம்ப மற்றவங்க சொல்கிறது வந்து அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இல்லை தனக்கு நடந்த தான் பாராட்டப்பட்ட விஷயங்கள், யாராவது அவங்கள வந்து தேத்தி விட்டுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக யாருன்னா ஒருத்தர் வந்து அவங்கள ஏன் நீ ரொம்ப பாவம், அதாவது யாராவது அவங்கக்கிட்ட இறக்கப்பட்டு அந்த மாதிரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட நீ பாவம், நீ கஷ்டம், நீ இது அப்படி பேசினா ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, அந்த விஷயத்தை பற்றி மற்றவர்கள் ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயத்த சொல்ல வந்தாங்களான்னா அதை பேசுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய கஷ்டங்களையும் சொல்கிறதோட எனக்கு அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக நீ படுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க, அந்த விஷயத்தையே அதிகமாக எதிராளிக்கு சொல்லுவாங்க. தவிர எதிராளி சொல்லறதுக்கு முற்படும் போதெல்லாம், அவர்கள் விஷயத்தை சொல்ல முற்படும் போதெல்லாம் அதை வந்து அவங்களால ரொம்ப அதை பாராட்டவும் அவ்வளோவா முடியாது. எப்போ ஒரு முறை கொஞ்சம் அவங்களாவே ஃபீல் பண்ணி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1-2 பாராட்டு வார்த்தைகளை நம்ம இப்படி பண்ணிட்டோம் ரொம்பன்றது ஒரு கட்டத்தில் உணர்வாங்க அவங்க மக நட்சத்திரக்காரர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ ஒரு முறை சொல்லணுன்ற மாதிரி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி எதனா ஒன்றுன்னு சொல்லி விட்ருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து அவர்களுடைய விஷயங்களை, இது வந்து தற்பெருமை லிஸ்ட்டில் வராது உங்களுக்கு. இது வந்து வேறு செவ்வாய் கர்மா இருக்கிறவங்களுக்கு, இன்னும் வேறு சில கர்மா இருக்கிறவங்களுக்கு இந்த தற்பெருமைன்றது பார்க்கலாம் அவங்களுக்கு. ஆனால் இது மகம்ன்றது தற்பெருமைன்றதை விட பார்க்குறதுக்கு தற்பெருமை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக தற்பெருமை கிடையாது. அவங்களுடைய ஒரு இது என்னென்னா, தன்னுடைய விஷயம் வந்து பரிதாபப்பட்ட விஷயமா இருந்தாலும், அது ஒன்று அவங்கள பற்றி கைத்தட்டின விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை தான் மற்றவர்கள் கேட்கும்போது மற்றவர்கள் அதே மாதிரி அவங்களுக்கு நம்மளை பாராட்ட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க எதிரில் பேசுகிறவங்ககிட்ட அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸு பண்ண மாட்டாங்க அவங்க. அப்படி இவங்கெல்லாம் சைக்ராட்டிஸ்டாக போகிறதும் நல்லது. இவங்களே வந்து மற்றவங்களுக்கு வந்து இதுவும் ஒரு பரிகாரம். யாராவது லவ் ஃபெயிலியர்லையோ இல்லை யாராவது வாழ்க்கையில் கஷ்டத்தில் வந்தால் அவங்களுக்கு இது ஆறுதலாக தேர்த்தி அவங்க மனதை தேர்த்தது தான் அவங்களுக்கு பரிகாரமே. இந்த பரணி மகம் கேட்ட உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு யாரையும் மனசால் நோகடிக்கக்கூடாது, வார்த்தைகளால் நோகடிக்கக்கூடாதுன்றதோட அவங்க மனதை தேர்த்தணும்.
அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ண இந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு மனசை பாதிப்பை ஏற்படுத்துதுன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. இவங்க 4 பேருக்குமே நம்ம அப்படி நம்ம என்ன பண்ணோம், சாதாரணமாக தானே சொன்னோம், நம்ம இருக்கிறது தானே சொன்னோம், நம்ம ஒன்றும் அப்படி சொல்லலையேன்ற மாதிரியே தான் இருக்கும் இவங்க மைண்டில். இதுதான் பிரச்சனை. இவங்களுக்கு தெரியாமையே பண்ணிடுவாங்க அவங்க அத்தை. அவங்க மனசில் வச்சுக்கிட்டு வழியில் போயிட்டுருப்பாங்க பயங்கரமாக. இவங்க சொன்ன விஷயத்தினுடைய விஷயமே ஏன்னா இவங்க சொன்னாலே அது வேறு அர்த்தத்தில் தான் அவங்களுக்கு போய் சேரதாவே அமைஞ்சிரும், கர்மாப்படி விதிப்படி இவங்களுக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க கால்குலேட் பண்ணி தான் நிறைய மற்றவங்ககிட்ட பேசும்போது பேசணும். யார் மனதை ஒரு பாயிண்ட்டு கூட இந்த 4 பேருமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஆறுதல் சொன்னீங்கன்னா அது ஒரு பயங்கர பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி உணவு தானங்கள் நீங்கள் பண்ணிங்களான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உணவை கெடுத்து நல்லா இல்லைன்னா கூட அது மற்றவங்களுக்கு அதை தான் பண்ணுவன்றதோ அல்லது அந்த உணவில் ஏதாவது ஒரு தவறான அது உடம்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு, மற்றவங்களுடைய உடம்பை அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உணவில் இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. அதுவும் உங்களுடைய கர்மாவை அதிகப்படுத்துவதாக இருக்கும். அதனால் அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டோ அல்லது ஒரு நதிக்கரையில் போகும்போதோ உங்களுடைய விருப்பமான விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்கணும். உங்களுக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்களை பற்றி நீங்கள் எதிரில் பூஜை பண்ணும்போது பூஜை பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாலோ அல்லது ஒரு நதி குளம் கிணறு கிட்ட இருக்கும்போதோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை வேண்டுவதோ அல்லது நடந்து முடிஞ்ச நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்கிறதோ பண்ணணும். யாருமே அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். ஆனால் நீங்கள் ரொம்ப அந்த தண்ணி ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். அப்போது அதையே திரும்ப திரும்ப நடக்கும். இது தனியாக போட வேண்டிய விஷயம். பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு அது கூடவே சேர்த்து உங்களுக்கான சித்தர்களையும் சொல்லி இந்த இதுலேயே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் உங்களை சுற்றி இருந்தால் அவங்கள ரொம்ப தூர தள்ளாதீங்க, அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியும் பேசாதீங்க. அவங்க உங்களுக்கு எதிரி மாதிரி தோணா கூட அவங்கள ஒரே மிட்டா தூரம் விலக்கி வைக்காதீங்க. கடவுள் பிரபஞ்சம் அவங்க மூலமாகவே உங்களுக்கு நல்லது நடக்கலாம். இல்லை சேம் பர்சன் இல்லாமல் அதே நட்சத்திரத்தை கொண்ட வேறு ஒரு நபர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கிய நல்லதுகளை செய்யறதா இருக்கும். இந்த 3 சித்தர்களை வணங்கத்தினால அந்த நல்லதுகள் சீக்கிரமாக உங்களுக்கு சேரும் அப்படின்று சொல்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் உலகத்தில் எல்லாரும் எப்படி பண்ணாங்கன்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தரை அவங்க கும்பிடணும், மக நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சித்தர் பிறந்தாங்களோ மக நட்சத்திரக்காரங்களாம் அவங்கள கும்பிடணும் அப்படின்றது. ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாற்றங்களை பற்றி எனக்கு கமெண்ட்டில் பதிவிடணும். நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிருக்கணும். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இன்னும் நான் சொன்னதுலேயே டீப்பாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்கக்கிட்ட பேசினா இப்படி நடக்கும், மனசு நோக்கடிக்கிற விஷயம், இதெல்லாம் நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது உங்கள் சுற்றி நடந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருந்தா நான் சொன்ன விஷயத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு லிங்க் ஆச்சு, இல்லை இது கும்பிட ஆரம்பிச்சுங்க என்ன நடந்தது அப்படின்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.